ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டை இன்ஃபோ தமிழ். ஒரு பொண்ணுக்கு கண்ணில் கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வருதுங்க. அதுவும் 24 மணி நேரமாக வந்துக்கிட்டே இருக்குதான். உடம்பு தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி காயங்கள் உடம்பு முழுக்க ஏற்படுது. மூச்சு விடவே மறக்கிற குழந்தை, இந்த மாதிரி மிரள வைக்கிற ரொம்பவும் வினோதமான மனுஷங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். எதனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஜான் ப்ரோவர் மினோக். உலகத்திலேயே ரொம்ப 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 ஹெவியஸ்ட் மேன் அப்படிங்கிற ரெக்கார்டே இவருக்கு கிடச்சிருக்குங்க. இவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 635 கிலோகிராமா. வெறும் 10-12 வயசுலேயே இவர் கிட்டத்தட்ட 133 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டோட இருந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேயே ஒபேசிட்டினால ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்காரு. ஒருத்தவங்க ரொம்ப குண்டா இருந்தாலே இவங்க ரொம்ப சாப்பிடுவாங்க போல, சரியான தீனி பண்டாரம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. அவங்களுடைய உடம்புல மெட்டாபாலிக் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால அவங்களுடைய உடம்புல அதிகமான ஃபேட்டு தங்கி இருக்குங்க. அதனால கூட உடல் பருமன் ஆகுமா. அவங்க குழந்தையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அவங்களுடைய உடல் எடையும் அதிகமா கூடிக்கிட்டே இருந்திருக்கு. ஆரம்பத்துல சாதாரணமா விட்டுட்டாங்க, ஆனா ஒபேசிட்டினால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு மூச்சு விடுறதுலயே சிரமம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இதயத்திலையும் பல பிரச்சனைகள் வந்திருக்குங்க. அவங்களுக்கு சுகர்லாம் இருக்காம். நார்மலா நடக்கிறது, உட்கார்றது, எந்திக்கிறது, கையை தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய உடம்புல இருக்கிற கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்துக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. இவங்க வாஷிங்டன் மாகாணத்தில் 1941 பிறந்திருக்காங்க. 1978 இவங்களுடைய அதிகமான உடல் எடை காரணமாக இவங்களுடைய லைஃப்லயே ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்குது. மூச்சு விடுறதுல அதிகமான பாதிப்பு ஏற்பட்டதுனால கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறதே இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இவங்கள அவங்களுடைய வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 10-12 தீயணைப்பு வீரர்கள் வந்து தான் இவங்களை தூக்கி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை செக் பண்ணி பார்த்தப்போ இவங்களுடைய உடம்புல கிட்டத்தட்ட 408 கிலோகிராம் வரைக்கும் ஃப்ளூயிட் இருந்திருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலான இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் தாங்க. இந்த குழந்தைக்கு மீச தாடியெல்லாம் முளைச்சி கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு சில வினோதமான கண்டிஷன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி குழந்தையாவே இருக்குது அப்படின்னு நிறைய புரளி கிளம்பிச்சு. எல்லாமே புரளியாக தான் இருக்குது, ஆனால் இந்த குழந்தைய பற்றின ஃபுல் டீட்டெயில் யாருக்குமே தெரியல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது உமன் பர்னிங் ஃப்ரம் இன்சைட். இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 வலி என்னது அப்படின்னு கேட்டால் அது குழந்தை பெற்றுக்கிற வலி தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அதை விடையும் பயங்கரமான ஒரு வலி இருக்காங்க. இந்த லேடிக்கு உடம்பு தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி காயங்கள் உருவாகுமா. இந்த மாதிரியான வியாதி தான் இந்த உலகத்திலேயே அதிகமான வலியுடைய வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேடி பேர் கெய்லா ஹென்சன். இவங்களுக்கு 29 வயசாகுது. இவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. அரிசோனா நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் இந்த வியாதி வந்ததுலேருந்து இவங்களுக்கு இவங்களுடைய கைகள்லாம் பாருங்களேன், தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கப்புறம் அந்த காயங்கள், அதாவது தீக்காயங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுட்டு வச்ச மாதிரி இருக்குது. இவங்ககிட்ட இந்த வலியை பற்றி ஒருத்தங்க பேட்டி எடுத்தப்போ இவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் தினம் சூசைட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2015 ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இவங்களுக்கு. அந்த டைமில் 2 டோருக்கு நடுவுலையும் அவங்களுடைய கை மாட்டிக்கிட்டு அவங்களுடைய கைகளில் முறிவு ஏற்பட்டிருக்கு. அதில் இருந்து தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பர்னிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படியாவது இதை க்யூர் பண்ணணும்னு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை க்யூர் பண்ணவே முடியலை. இதுக்கு பேர் சிஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது காம்ப்ளெக்ஸ் ரீஜியனல் பெயின் சிண்ட்ரோமா. இந்த வியாதி நரம்பு மண்டலத்தை அட்டாக் பண்ணுறதுனால நம்மளுடைய என்டையர் பாடியையுமே அட்டாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய வலது கையில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அவங்களுடைய பாடி ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிருக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள விடையும் அதிகமான வலி இந்த வியாதியினால வருவாங்க. யாருடைய உதவியுமே எதிர்பார்க்காம ரொம்பவே இண்டிபெண்ட்டாக இருந்த இவங்க இப்போ அவங்களுடைய பேசிக்கான விஷயங்களை பண்ணுறதுக்கு கூட மற்றவங்களை எதிர்பார்த்து தான் வாழ வேண்டியதாக இருக்கும். கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப பாவமாக இருக்குல்ல. இவங்க சீக்கிரமே குணமாகணும்னு நீங்கள் ப்ரே பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு "சி வில் கியூர் சூன்" அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஐஷா அண்ட் ஆர்டைன்ஸ் கர்ஸ். நம்மெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிட்டு திடீர்னு அதை மறந்து போயிடுவோங்க. ஆனால் இங்கே ஒரு குழந்தை மூச்சு விடுறதையே மறந்து போயிடுவாங்களாம். அவங்க தூங்கும்போது மூச்சு விடுறதுக்கே மறந்து போயிடுவாங்களாம். அப்படி மறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். இந்த பொண்ணு தூங்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த பொண்ணு மூச்சு விடுதா, உயிரோடு தான் இருக்கா, உயிரோடு தான் இல்லையா அப்படின்னு எப்போவுமே அவங்க தூங்காமல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
காலையில் எந்திக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும். அது என்னதான் நோய் அப்படின்னு கேட்டால் கன்ஜெனிட்டல் சென்ட்ரல் ஹைப்போ வென்டிலேஷன் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இதை ஆண்டைன்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸே இந்த பொண்ணு ஏன் தூங்கும்போது மட்டும் இந்த மாதிரி சுவாசிக்கிறதுக்கே மறந்து போயிடுது அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருந்துகிட்ருக்கு. இதனால் இந்த குழந்தைக்கு ஆர்டிஃபிஷியலாக சுவாசம் கொடுக்கணும் நைட்டு தூங்கும்போது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய ரூமில் நிறைய வென்டிலேட்டர்ஸ், மானிட்டர்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் ஃபீல் ஆகும். இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸோட உதவியோட தான் இந்த குழந்தை நைட்டு தூங்கவே முடியுமாங்க. அப்படியே தூங்கினாலும் இவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்களை திரும்பவும் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த குழந்தை சுவாசிக்கிறது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு தான். இதில் எப்போ வேணாலும் ரிப்பேர் ஆகலாம். அதனால் நம்ம குழந்தை சுவாசிக்கிறத ஸ்டாப் பண்ணி இறந்து போயிடுமோ அப்படின்னு பயந்து அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸும் நைட்டு தூங்காமல் வாட்ச் பண்ணுவாங்களாம். பாருங்களேன் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த குழந்தை அகாடமிக் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தையாங்க. அதே மாதிரி பியானோ வாசிக்கிறதுல சூப்பர் டேலண்டாக எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து ஜாலியாக பேசுகிற ஒரு குழந்தையாங்க. பாவம் இல்லை, இந்த குழந்தை சீக்கிரமே க்யூர் ஆகணும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆனா வில்கோ அப்படிங்கிற இந்த குழந்தைய பற்றி தான். இந்த குழந்தையுடைய அம்மா பேர் ஜெனி வில்கோ. இவங்களுக்கு சி செக்ஷனில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. பிறந்தப்போ நல்லா தாங்க இருந்தது. அப்புறமா பார்த்தா இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையுடைய ஸ்கின்ல ரப்சர், அதாவது தளர்வு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பேர் ஹார்லிகுயின் அயோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ரேரான டிசீஸாங்க. 50 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நோய் வருமாங்க. இந்த குழந்தை பிறந்து மாதம் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் மானிட்டரிங்கில் தான் வைக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தைய முகத்துல அந்த ஸ்கின் ஃபுல்லாவே ஸ்கேல் மாதிரி வெடிப்பா விழுமாங்க. அது அந்த குழந்தையுடைய ஐஸ், அதாவது கண்களையும் வாய் பகுதியையும் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி வலிக்குமாங்க. நம்மலாம் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லிட்டு இந்த பைத்தமாவை அரைச்சி முகத்துல போடுவோம். அது காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நம்ம வாய் அசைச்சாலே வலிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குமா. அப்படியே விட்டோம்னா இது அந்த குழந்தையுடைய நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி இதுலயும் பரவ ஆரம்பிக்கும். இப்படி பரவுறதுனால இந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதுல ரொம்பவே அதிகமான பிரச்சனை ஏற்படுமாங்க. இந்த குழந்தையுடைய உடம்பு டீஹைட்ரேட் ஆகும், அதாவது தண்ணி சத்தே இல்லாமல் போகும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு மனுஷன் தாங்க. இவர் பேர் அமோஹாஜி. இவர் குளிச்சு 75 வருஷம் ஆகுதாங்க. 94 வயசாகிற இவருக்கு தண்ணினாலே அலர்ஜியாங்க. இவர் கையை கழுவியே பல மாதம் இருக்குமா. நம்ம குளிச்சோன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னா அவர் இன்னமும் நம்பிட்டு இருக்காருங்க. இவருடைய சாப்பாடு என்ன தெரியுமா, முள்ளம்பன்றியாம். காடுகளில் இருக்கிற முள்ளம்பன்றியை அடித்து தான் சாப்பிடுவாராங்க. இவர் புகைப்பிடிப்பார். அந்த புகைப்பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மாட்டு சாணியாங்க. இவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர். இப்போ உயிரோட இல்லைங்க. இவருடைய 94 வயசுல இவர் இறந்தும் போயிட்டாரு. இவர் வேர்ல்டு டர்ட்டியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குளிக்காம அழுக்கா இருந்ததுனால யாருமே இவர் பக்கத்துல கூட போக மாட்டாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டவுன் சிண்ட்ரோம். இது ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர் தாங்க. இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருந்ததுன்னா அவங்களுடைய மூளை வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படுமா. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது 46 நெருமிகளோட பிறக்கணும். ஆனால் 47 நெருமிகளோட பிறக்கிறதுனால அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சியில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துமா. இதனால் அந்த குழந்தைங்க சின்னதாக, அதாவது குள்ளமாக இருப்பாங்க. வாய் சின்னதாக இருக்கும், மூக்கு தட்டையாக இருக்கும், காது கீழ்வாக்கில் மடிஞ்ச மாதிரி இருக்கும், பின் மண்டையில் கொஞ்சம் தசைகள் வளர்ந்துருக்கும். ரொம்ப ரொம்ப வினோதமாக அவங்களுடைய உடம்பே கிடுகிடுன்னு நடுங்குமாங்க. மேடலின் ஸ்டூவர்ட் அப்படிங்கிற 21 வயசு பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு மாடலாம். இந்த பொண்ணுக்கும் டவுன் சிண்ட்ரோம் இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட 85 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு அட்வொகேட்டுங்க. கூடவே இந்த மாதிரி மாடலிங்கும் பண்ணுறாங்க. இந்த உலகத்திலேயே டவுன் சிண்ட்ரோமோட மாடலிங் பண்ண முதல் பொண்ணு இவங்க தான். இவங்க ஃபிட்னஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. ஒர்க் அவுட் பண்ணி இவங்க கிட்டத்தட்ட 50 பவுண்ட் வரைக்கும் எடையையும் குறைச்சாங்க 2015. அதுக்கப்புறம் தான் இவங்க சோஷியல் மீடியால வைரலும் ஆனாங்க. மாடலிங் துறையில இருக்கிறவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க. அதுல இவங்க டவுன் சிண்ட்ரோமோட முதல் பெண்மணியா மாடலிங் பண்ணும்போது நிறைய பேர் இவங்களை கிண்டல் பண்ணுவாங்களாம். அடுத்ததான் நீங்க பார்க்க போறது நோஸ் பிளக்ஸ். நம்ம இந்தியாவில் அருணாச்சல் பிரதேசத்தில் பட்டாணி அப்படிங்கிற பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்மலாம் போடுற மாதிரி காதில் கழுத்தில் செயின் கம்மல் மாதிரி இல்லாமல் மூக்கில் இந்த மாதிரி நோஸ் பிளக்ஸை போடுறாங்க. இது ஏன் போடுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த பழங்குடியினர் வாழ்கிற இடத்துக்கு ட்ரைபல் ரைடர்ஸ் வருவாங்களாம். அவங்க அந்த கிராமத்தையே சூறையாடிட்டு அங்கே இருக்கிற அழகான பெண்களை கடத்திட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பெண்களை திரும்ப பார்க்கவே முடியாதாங்க. அதனாலேயே அந்த இடத்துல இருக்கிற அழகான பெண்களுக்கு இந்த மாதிரி நோஸ் பிளக்ஸை போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய முகத்துல கருப்பு கலர் டாட்டூவையும் அடிச்சு விட்டுருவாங்களாம். அதனால அவங்க அழகு மாறிடுமாங்க. இந்த மாதிரி அசிங்கமாயிட்டா அவங்கள யாருமே கடத்திட்டு போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஆடம் பியர்சன் அப்படிங்கிற ட்வின்ஸை பற்றி தான்.
ட்வின்ஸ்னாலே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த ஆடமை பாருங்களேன், இவங்களுடைய முகம் மட்டும் சிதைஞ்ச மாதிரி, நிறைய கட்டிகள்லாம் அவங்களுடைய முகத்தில் வளர்ந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறாங்க. பியர்சன் வேறு மாதிரி இருக்காங்க. இறக்கும்போது ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஆடம் விளையாடும் போது அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஆடமை தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பிறக்கும் போதே, அதாவது 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. நியூரோ ஃபைப்ரோமாஸ் டைப் 1 அப்படிங்கிற கண்டிஷன் இருந்திருக்கு. அது ஆடம் கீழே விழுந்து அவங்களுடைய உடம்புல அடிபடும் போது இது கொஞ்சம் தூண்டப்பட்டு அவங்களுக்கு சிவியராக இருக்குங்க. இதனால அவங்களுடைய தலையில் இருக்கிற நரம்பு திசுல டியூமர் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவங்களுடைய முகத்தில் சதைகளால் ஆன குட்டி குட்டி கொப்பளங்கள் உருவாகி இருக்கு. இது உங்களுடைய முகத்தையே சிதைச்ச மாதிரி ஆக்கியிருக்குங்க. போன வீடியோவில் உங்களுக்கு வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமான்னு நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு முத்துலட்சுமி பண்ணியிருந்த இந்த கமெண்ட்டை பார்த்து நான் சத்தமாக சிரிச்சிட்டேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு நான்வெஜ் தான் எப்போவுமே பிடிக்கும், சிக்கன் பீஸை கடிச்சு சாப்பிடுவேன், அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.